கேப்டன் செய்திகள் வழங்குபவர்கள் ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் வழங்கும் அருள்நிதியின் 6வது சினம். உடன் வழங்குபவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜுவல்லரி ஷோரூம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள்: தமிழக வளர்ச்சிக்கான எந்த திட்டங்களும் பட்ஜெட் அறிவிப்பில் இடம்பெறாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கருத்து. ஆந்திர சிறையில் இருந்து தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதா? ஜெயலலிதாவிற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். தீவிரவாதி அப்சல் குரு குறித்து கருத்து தெரிவித்த ப. சிதம்பரத்திற்கு பாஜக கண்டனம். நீதித்துறையை அவமதிப்பதாக குற்றச்சாட்டு. லஷ்கர்-இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக உதவி செய்கிறது. ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங் பரபரப்பு புகார். ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தமிழகத்தில் ரயில் போக்குவரத்து வளர்ச்சிக்கான எந்த திட்டங்களும் பட்ஜெட் அறிவிப்பில் இடம்பெறாதது தமிழக மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் ரயில்வே பட்ஜெட் 2016-17 கட்டண உயர்வு இன்றியும் மக்களுக்கான ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையிலும் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி புதிய ரயில்வே திட்டங்களை துரிதமாக செயல்படுத்திட நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும் பாராட்டுக்குரியது என தெரிவித்துள்ளார். குறிப்பாக ரயில் டிக்கெட் முன்பதிவில் மகளிருக்கென்று 33% இடஒதுக்கீடும் முதியோர்களுக்கான கூடுதல் சலுகையும் அறிவித்திருப்பதை கேப்டன் வரவேற்றுள்ளார். இந்த ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகம் பெரிதும் எதிர்பார்த்திருந்த திட்டங்கள் குறித்த அறிவிப்பு இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ள கேப்டன், இந்தியாவில் முதன்முறையாக மோட்டார் வாகன தொழிற்சாலைகளுக்கான சரக்கு போக்குவரத்து மையம் சென்னையில் அமைப்பதாகவும், தமிழக அரசோடு இணைந்து புறநகர் ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றப்படும் எனவும், ரயில்வே மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அறிவிப்பும் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், இந்த திட்டங்கள் அறிவிப்போடு நின்றுவிடாமல் உடனடியாக செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்தில் ரயில் போக்குவரத்து வளர்ச்சிக்கான சேலம் ரயில்வே கோட்டம் விரிவாக்கம் குறித்தோ, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் எதிர்பார்க்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை திட்டமோ, மின்மயமாக்கல் திட்டமோ இந்த பட்ஜெட் அறிவிப்பில் இடம்பெறாதது தமிழக மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது என கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையை காணும் போது வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்கின்ற கருத்து தமிழகத்தில் மீண்டும் வலுப்பெறும் நிலையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என கேப்டன் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர சிறையில் இருந்து 288 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜெயலலிதாவிற்கு அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் தனியார் தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிடுவது சரியா என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர மாநில சிறையில் வன அதிகாரிகளை கொலை செய்ததாகவும் செம்மரக்கட்டை கடத்தியதாகவும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 288 தமிழர்கள் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளார். இந்த வழக்கில் நியாயமும் நேர்மையும் வென்றுள்ளதாக கூறியுள்ள அவர், அதே சமயத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி
ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு சிறைகளில் சுமார் 2000த்திற்கும் அதிகமான தமிழர்கள் தற்போதும் இருப்பது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு அப்பாவி தமிழர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி மனிதாபிமானத்தோடு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் தேமுதிக சார்பில் வழங்கப்பட்டதையும் கேப்டன் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட தமிழர்களை பெருங்குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளைப் போல் இரும்பு சங்கிலிகளால் பூட்டப்பட்டு அழைத்து வரப்பட்ட காட்சி காண்போர் மனதை கலங்க வைத்ததாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். திருப்பதிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றதாகவும் கட்டிட வேலைக்கு சென்றதாகவும் அப்போது அவர்கள் சென்ற பேருந்தை நிறுத்தி தமிழில் பேசினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டோம் என விடுதலையானவர்கள் கூறுகிறார்கள் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். மேலும் தாங்கள் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து சென்றதாகவும் ஆந்திராவின் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு செம்மர கடத்தல்காரர்கள் என கூறி இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அப்பாவி தமிழர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மனம் மற்றும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்தினரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் மீண்டும் பார்ப்போமா என்ற மனவேதனையில் நொந்து நூலாகி போய் வெளியே வந்துள்ளனர் என தெரிவித்துள்ள கேப்டன், தமிழகத்தில் உள்ள நிர்வாக சீர்கேட்டால் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒருவேளை உணவிற்கு கூட வழியில்லாத நிலையில்தான் ஆந்திராவிற்கு கூலி வேலை செய்ய சென்றோம் என அவர்கள் கூறியதையோ அவர்கள் பட்ட வேதனையையோ இன்னல்கள் குறித்தோ செய்திகளை வெளியிடாத தனியார் தொலைக்காட்சிகள் அவர்களை விடுதலை செய்தது தமிழக அரசு என்பது போலவும் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டுமே முயற்சி எடுத்தது போலவும் அதற்கும் ஜெயலலிதாவிற்கு நன்றி சொல்லுங்கள் என்றும் வற்புறுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன், வெந்த பொன்னில் வேலை பாய்ச்சுவது போல் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். சிறையில் பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளாகி வெளியே வந்திருக்கின்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதும் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் பரிசாக இந்த விடுதலை அமைந்துள்ளது என்று கூறுவதும் சரியா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அரசியல் ரீதியாக இதில் ஆதாயம் தேடும் வகையில் பல கட்சிகள் தங்களுடைய வழக்கறிஞர்களின் முயற்சியால் தான் விடுவிக்கப்பட்டனர் என உரிமை கொண்டாடுகிறார்கள் என அவர் கவலை தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய யாரும் முன் வருவதில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் மோசமான நிர்வாகமும் அதனால் ஏற்பட்டுள்ள வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் தான் ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை என அவர் விமர்சித்துள்ளார். இந்த ஆட்சியில் நடைபெறும் அவலங்களுக்கு இந்த சம்பவமும் ஒரு சான்றாகும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அப்சல் குருவை ஆதரிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பயங்கரவாதி அப்சல் குரு கடந்த 2013ஆம் ஆண்டில் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து அண்மையில் போராட்டம் நடத்திய டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையானது நாட்டின் கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் செயல் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் அப்சல் குரு வழக்கு சரியாக முடிவு செய்யப்படாதது போல் தோன்றுவதாகவும் நாடாளுமன்ற தாக்குதலில் அவரது தொடர்பு குறித்து ஆழ்ந்த சந்தேகங்கள் இருப்பதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக, சிதம்பரத்தின் கருத்தானது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் நாடாளுமன்ற தாக்குதலில் உயிர் துறந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நம் நாட்டின் நீதித்துறையையும் அவமதிக்கும் வகையில் அவரது பேச்சு அமைந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக உதவி செய்து வருகிறது என ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங் சுகா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் லஷ்கர் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார்.
தடை செய்யப்பட்டுள்ள லக்ஷர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக உதவி செய்து வருகிறது என்று தல்பீர் சிங் குற்றம் சாட்டினார். IS பயங்கரவாத அமைப்பும் சமூக இணையதளங்கள் மூலம் பயங்கரவாதத்தை பரப்புகிறது என்றும் இது உலக பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் IS போன்ற பயங்கரவாத அமைப்புகளை ஒடுக்க உலக நாடுகள் ஓரணியில் திரண்டு உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங் சுகாக் வலியுறுத்தினார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 27 தமிழக மீனவர்களையும் 79 படகுகளை விடுவிக்க கோரியும் இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினை குறித்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குகின்றனர். இதையடுத்து வருகிற 29ஆம் தேதி சென்னையில் உள்ள இலங்கை தூதரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்து அதற்கான ஆயுத்த பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இரட்டை மடி வலையை நிரந்தரமாக தடை செய்ய கோரி மார்ச் 2ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். காரைக்கால் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அதிநவீனமான விசைப்படகுகள், அதிக குதிரைத்திறன் சக்தி வாய்ந்த விசைப்படகுகள், இரட்டை மணி போன்ற தடை செய்யப்பட்ட வலைகளையும் குறுக்குமடி போன்ற தடை செய்யப்பட்ட வலைகளையும் வைத்து மீன்பிடிப்பதால் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சேதப்படுத்தப்பட்டு இன்றைக்கு சாதாரண மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு அவலம் என்பதற்கு இதனை கண்டித்து வருகின்ற 2ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சலசத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்ட மீனவர்களும் முற்றுகையிடுவதாக இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான நேர்காணல் 5வது நாளாக இன்று நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் திங்கட்கிழமை துவங்கியது. 4ஆம் நாளான நேற்று சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் மேற்கு சென்னை ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களிடம் தலைமை கழக நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தினர். இந்நிலையில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று காலை நேர்காணல் நடைபெறுகிறது. நேர்காணலுக்கு வரும்போது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்று, தனி தொகுதிக்கு தேவையான ஜாதி சான்று ஆகியவற்றின் அசல் சான்றுகளையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ள நிவாரண நிதி கேட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள், அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளிப்பதாக குற்றச்சாட்டு. ஓசூர் அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானை, இழப்பீடு வழங்க கிராம மக்கள் கோரிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கடலூரில் வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியளித்தபடி அதிமுக அரசு நிவாரண நிதி வழங்கவில்லை. இதனால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நாள்தோறும் போராட்டங்கள் வெடித்து வருகிறது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் பெரிய கண்ணாங்குப்பம் பகுதி மக்கள் நிவாரண நிதியை வழங்காத அதிமுக அரசை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடுமையான வெள்ள பாதிப்பினால் பெரிய கண்ணாங்குப்பம் ஊராட்சி கடுமையாக பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும், அனைத்து குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் இங்கு ஒருத்தருக்கும் காசு கிடைக்கல. 100க்கு 30 பேர் 20 பேர் கூட காசு கிடைக்கல. வெற்றிலும் பொய் அறிவிப்பு. மேற்கொண்டு நிவாரணம் கிடைப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த கிராம நிர்வாக அலுவலகத்தை பொதுமக்களோடு முற்றுகையிடுவோம் என்று. நிவாரண நிதி அறிவித்து 2 மாதங்களாகியும் இதுவரை வழங்கவில்லை என்று இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர்.
ஓசூர் அருகே வாழை உள்ளிட்ட விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் ஒற்றை காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பீர்ஜே பள்ளி கிராமத்தில் காட்டு யானை ஒன்று சுற்றி வருவதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் கணேஷ் என்பவருக்கு சொந்தமான வாழை தோட்டத்தை காட்டு யானை சேதப்படுத்தியது. மேலும் விவசாயிகள் பயிரிட்டிருந்த முட்டைகோஸ், தக்காளி, வெள்ளரி உள்ளிட்ட பயிர்களையும் காட்டு யானை நாசப்படுத்தி சென்றுள்ளது. வாழைத்தோட்டம் வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாரமாக வந்துட்டு எல்லாம் மெச்சி வாழைக்கொல்லி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு வாரம் வீடு விட்டு வெளியில் வர்றதுக்கே பயமாக இருக்குது. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு பயமாக இருக்கிறதுக்கு ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் தோட்டத்துல எல்லாம் டெய்லியும் எங்கள் வீட்டு முன்னாடி வந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு வாரம் அந்த ஃபாரஸ்ட்காரங்க இது எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் காட்டுக்கு துரத்துற மாதிரி சொல்லுங்கள். இது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட 17 பேரும் நாமக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கடந்த ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் காவல்துறையால் தேடப்பட்டு வந்த தீரன் சின்னமலை பேரவை நிறுவனர் யுவராஜ் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி நாமக்கல் சிபிசிஐடி போலீசில் சரணடைந்தார். இந்த வழக்கு நாமக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரையும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி சிபிசிஐடி போலீசாருக்கு நாமக்கல் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஒருவரை தவிர 16 பேர் ஆஜராகினர். பின்னர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேருக்கும் மார்ச் 3ஆம் தேதி குற்றப்பத்திரிகை நகல் வழங்க உள்ளதால் யுவராஜ் உட்பட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி மலர்வதி உத்தரவிட்டார். நகல்களை வழங்குவதற்காக இன்று வாய்தா போடப்பட்டுள்ளது. அதில் 12வது எதிரி சந்திரசேகர் என்பவர் திடீர் உடல்நலக் குறைவினால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகல, அதனால் ஆஜராக முடியவில்லை. மீண்டும் 3ஆம் தேதி வாய்தா போடப்பட்டுள்ளது. அன்றைக்கு வராவிட்டால் வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று கோர்ட்டில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மத்திய அரசு அறிவித்துள்ள ரயில்வே பட்ஜெட் மொத்தத்தில் தொழிலாளர் விரோத அம்சங்கள் நிறைந்துள்ளதாக அகில இந்திய ரயில்வே பெருமன்றத்தின் துணைத் தலைவர் ராஜா ஸ்ரீதர் குற்றம் சாட்டியுள்ளார். SRMU சார்பில் வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டம் குறித்த ஆயத்த கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா ஸ்ரீதர் இதனை தெரிவித்தார். ரயில்வே ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து இதுவரை மத்திய அரசு தொழிற்சங்கங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் இதேபோக்கு நீடித்தால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட்ல தொழிலாளர்களுக்கு விரோதமான அம்சங்கள் நிறைய இருக்கு. இந்த பட்ஜெட்ல காரணம், இந்த பட்ஜெட்டை ஒரு இடத்துல ரயில்வே அமைச்சர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார், நேரடியாக சொல்லியிருக்கிறார். விவேக் தேவராய் கமிட்டி பரிந்துரைகளை அமல்படுத்த போகிறார் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னால் ரயில்வே தொழிலாளர்களுக்கு மிக மிக பாதகமான பட்ஜெட்டாக. இதனிடையே ரயில்வே பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் ரயில்வே போராட்டக் குழுவினர் வாயில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்பார்ப்புகளை எல்லாம் தகர்த்து ஏமாற்றத்தை மட்டும் தந்த ரயில்வே பட்ஜெட்டாக உள்ளதாக அவர்கள் முழக்கமிட்டனர். காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குமதிக்கு தடை விதிக்க கோரி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்துள்ள கீழவாஞ்சூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான துறைமுகம் ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுவதால் பல்வேறு சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு மக்கள் அவதிப்படுவதாகவும் விவசாயம் அழியும் தருவாய்க்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே சம்பந்தப்பட்ட துறைமுகத்தில் இருந்து நிலக்கரி இறக்குமதிக்கு தடை விதிக்க கோரியும் கீழவாஞ்சூர் கிராமத்திற்கு மருத்துவ குழுவை அனுப்பி ஆய்வு செய்ய கோரியும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
வாஞ்சூர், வடக்குவாஞ்சூர், மேலவாஞ்சூர் சுமார் 3000 குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில் எந்தவித ஒரு பொதுமக்கள் அனுமதி இல்லாமல் இந்த புதுவை அரசும் மத்திய அரசும் அனுமதி கொடுத்து இந்த துறைமுகத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கும் நிலக்கரி இறப்பதனால் சுவாச கோளாறுகளும் மற்ற மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு, சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த துறைமுகம் ஆரம்பித்த காலம் தொட்டு சளி மற்ற இதர பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் தினந்தோறும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்னே இந்த துறைமுகம் இங்கே இருக்கணும், இல்லை எங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேறு மாற்று இடம் கொடுத்தாலும் நாங்கள் போய்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். துறைமுக வாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்திய பொதுமக்கள் அங்கு பணிக்கு வந்தவர்களை திருப்பி அனுப்பியதால் துறைமுக பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. கடலூர் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த சிறுவன் ஒருவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். கடலூர் நெல்லிக்குப்பம் ஏதனூர் காலனியை சேர்ந்தவர் ஜெயசீலன். இவரது 8 வயது மகன் சபரி சாலையில் சென்று கொண்டிருந்த போது அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் தூக்கி வீசப்பட்டான். இதையடுத்து உடல் முழுவதும் தீக்காயமடைந்த சிறுவனை அப்பகுதி மக்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அண்மையில் பெய்த கனமழையால் கடலூரின் பல்வேறு இடங்களில் உயர் மின்னழுத்த கம்பிகள் தாழ்வான நிலையில் தொங்குவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்களிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிலத்துக்கு போக சொல்லுவோம், போவாங்க. அங்கே ஒயர் அருந்து கிடந்து தெரியல. எப்பயுமே அந்த ரெடியர் நிலத்துக்கு நாங்கள் போவோம், ஹவுஸ் சைடு போகிறதுக்கு போவோம். தெரியல அங்கே இருந்தது, அது பிள்ளை தெரியாமல் காலை வச்சிருது. அவ்வளோ ஈபி லைன் ரொம்ப தழுந்துருதுன்னா பல முறை ஈபிக்கு புகார் கொடுத்துருந்தோம். பல முறையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஈபிக்காரங்க இப்போ இந்த சம்பவம் ஏற்பட்ட பிறகு உடனடியாக அதை மறைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட உடனே அதை சரி செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காணும் என்பது எங்களுடைய நோக்கம். குமாரபாளையத்தில் தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரபாளையத்தில் பேருந்து நிலையம் அருகில் நகராட்சிக்கு சொந்தமான தினசரி காய்கறி சந்தையில் 4க்கும் மேற்பட்ட சிறு காய்கறி விற்பனை நிலையம் உள்ளது. வெளிப்பகுதியில் சிறு வியாபாரிகள் கடைகள் வைத்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சந்தையின் ஒரு பகுதியை இடித்து குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டுவதற்காக அதிகாரிகள் சந்தையை ஆய்வு செய்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினசரி மார்க்கெட்டில் மேல்நிலை தொட்டி கட்ட நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அந்த இடத்துல தான் 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் காய்கறிகளை வாங்கி சென்றார்கள். அதுக்கே நாங்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்த ஒரே காரணத்துக்காக அந்த மார்க்கெட்டே இடிச்சுதான் நகராட்சி நிர்வாகம் ஒரு அடமெண்ட்டாக ஒரு முடிவு எடுத்திருக்குது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. மீண்டும் அவங்க எங்களை நசுக்கக்கூடிய வகையிலே செயல்பாடு இருந்தால் எங்களுடைய போராட்டம் தமிழ்நாடே எதிர்பார்க்காத அளவுக்கு தீவிரமாக இருக்கும். இதனிடையே தொழிலாளர் வைப்பு நிதி பிடிமானத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடி அடுத்துள்ள ஆக்கூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய தொழிலாளர்கள் நிதி பிடிமானத்தில் நடந்துள்ள முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 14 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. வங்கதேசத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது லீக் ஆட்டத்தில் இலங்கை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களம் இறங்கிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டை இழந்து 129 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர் சந்திமால் 50 ரன்கள் எடுத்தார். 130 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அணி வீரர்கள் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். அடுத்த களம் இறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 115 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் இலங்கை அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. That is the best of this little inning so far.
இலங்கை வீரர் மலிங்கா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்ட நாயகன் விருதை தட்டி சென்றார். குலசேகரா 3 விக்கெட்டும் ஹெராத் 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.